Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா expand 2x plus 3y plus 4z the whole square னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா expand பண்ணணும். ஸோ இது பார்த்தாலே தெரியுது ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். a plus b plus c the whole square ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபார்முலா என்னென்னா a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். இதோட a இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2x. b இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 3y. c இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4z. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இங்கே என்ன வரும்? a plus b plus c. அப்போ 2x plus 3y plus 4z the whole square. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், பொறுமையாக பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி பண்ணணும்னு பாருங்கள். a ஸ்கொயர், இப்போ a ஸ்கொயர்னா என்ன வரும்? ஏக்கு பதிலாக 2x. இந்த மாதிரி ஸ்கொயர் வரும்போது 2 இருந்தாலும் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? ப்ராக்கெட் போட்டு போடுங்க. 2 இருக்கோ 1 இருக்கோ ப்ராக்கெட் போட்டுருங்க, அவ்வளோதான். ப்ளஸ் b ஸ்கொயர், அப்போ 3y the whole square. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் c ஸ்கொயர், அப்போ 4z the whole square. ப்ளஸ் 2ab, அப்போ 2 into a into b. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே போடுறேன் 2bc, அப்போ 2 into b என்னது? 3y into c வந்து 4z plus 2ca, அப்போ 2 into c வந்து 4z into a வந்து 2x. இப்போ நம்ம எல்லாமே சப்ஸ்டிடியூஷன் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, z ஸ்கொயர் பண்ணால் z ஸ்கொயர். ப்ளஸ் இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2s are 4, 4 3s are 12. இந்த வேரியபிள் அப்படியே எழுதணும், xy. ப்ளஸ் 2 3s are 6, 6 4s are 24. இந்த வேரியபிள் என்னது? yz. ப்ளஸ் 2 4s are 8, 8 2s are 16. zxன்னு எழுதலாம், இல்லை xzன்னு எழுதலாம். நான் ஆர்டராக xzன்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. இது வந்து இதுக்கப்புறம் எதுவும் இதை பண்ணக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் கிடையாது இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒய் ஸ்கொயர், இதெல்லாம் ஆட் பண்ணவே முடியாது. ஸோ இதை அப்படியே தான் விடணும் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷனை வந்து எல்லாமே ப்ளஸ்னா பிரச்சனை இல்லை, ஃபார்முலா எல்லாமே ப்ளஸ் முடிஞ்சிருச்சு. இடையில மைனஸ்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். போன சம்லேயே பார்த்துருக்கோம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, அதுக்கு அந்த இருக்கிற இடத்துல சைனோடு எடுத்துக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. பொறுமையாக நிதானமாக பண்ணிங்கன்னா மிஸ்டேக் ஆகாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.